அன்னாசி பழம் பார்ப்பதற்கு கரடு முரடான பூ போல இருந்தாலும் உள்ளே பலாப்பழ சுளை போல இனிப்பாகவும் சற்று புளிப்பு சுவை கொண்ட கோடைக்கால பழ வகைகள்ல ஒன்றாக இருக்கு. இதுல 75% நீர்ச்சத்தும் மீதம் சர்க்கரை, விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், நார்ச்சத்து, புரோமலைன் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் அதிக அளவிலும் பல மருத்துவ நன்மைகள் கொண்ட ஒரு பழமாக அன்னாசி பழம் இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு அன்னாசி பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்னாசி பழத்தின் முக்கிய தன்மை உடலில் இரத்தத்தை விருத்தி செய்ய, சிறந்த டானிக் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக செயல்படுகிறது. முக்கியமாக அடிக்கடி தலைவலி, ஒற்றை தலைவலிக்கு, விக்கல், தொடர் விக்கல், மூளை கோளாறு, செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல், கீரைப்பூச்சி வெளியேற, மூட்டுவலி, பற்கள் மற்றும் எலும்புகள் வலிமையாக, கண் பார்வை தெளிவடைய, பித்தம் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய், தொண்டை கரகரப்பு, தொண்டை அலர்ஜிக்கு உடனடி நிவாரணி, பித்தம் சம்பந்தமான வியாதிகள் குணமாக அன்னாசி பழத்தை நாம தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு இத்தனை நன்மைகள் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, அன்னாசி பழத்துல விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கிறதுனால உடல்ல நல்ல ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு பல்வேறு நோய் கிருமி தொற்று வராமல் உடம்பை பாதுகாக்கிறது. வயிற்று பூச்சிகள் வெளியேற, குழந்தைகள் அதிகம் விரும்பி சாப்பிடுறது இனிப்பு வகையான தின்பண்டங்கள், சாக்லேட். அதனால வயிற்று வலி, கீரைப்பூச்சி போன்ற வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அடிக்கடி ஏற்படும். இதனை சரி செய்ய அன்னாசி பழ இலையை மைய அரைத்து 1 ஸ்பூன் அளவு அதன் சாறுடன் தேன் கலந்து கொடுத்தால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. அசைவ உணவு செரிமானம் ஆக, அசைவ உணவு எடுத்துக்கொண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து சிறிதளவு அன்னாசி பழம் சாப்பிட்டால் இறைச்சியில் உள்ள புரதச்சத்து முழுவதும் உரிய செய்து நன்கு செரிமானம் ஆக உதவுகிறது. அன்னாசி பழ சாறுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஜூஸ் அருந்தினால் இரும்பு சத்து அதிகரித்து இரத்த சோகை நீங்கும். கர்ப்பப்பையில் உள்ள நச்சுக்கள், கழிவுகள் மற்றும் சீரற்ற மாதவிடாய் போன்ற பிரச்சனைகளும் சரி செய்து கர்ப்பப்பையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உடலில் ஏற்படக்கூடிய உடல் அசதி, சோர்வு, உட்புற காயம் மற்றும் வெளிப்புற காயம் விரைவில் குணமாகும் ஆற்றல் இந்த பழத்திற்கு உள்ளது. தொப்பை குறைவதற்கு, உடல் எடை, தொப்பையை குறைக்க முயற்சிப்போர் அன்னாசி பழம் 1 ஸ்பூன் அளவு ஓமம் தண்ணீரில் கலந்து நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்து வந்தால் விரைவில் தொப்பை குறைந்துவிடும். நல்ல குரல் வளம் விரும்புவோர் தேநீர், காஃபிக்கு பதிலாக அன்னாசி பழ சாற்றில் தேன் கலந்து குடித்து வந்தால் கரகரப்பு நீங்கி குரல் இனிமையாக மாறும். தொண்டை அலர்ஜி சரியாக அன்னாசி பழ சாறு கொண்டு கொப்பளித்தால் விரைவில் அலர்ஜி குணமாகும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் அன்னாசி பழத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள், அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் இப்பழத்தை தவிர்ப்பது நல்லது. மேலும் கர்ப்பிணி பெண்கள் கருவுற்ற ஆரம்ப காலத்தில் சாப்பிடுவதை தவிர்த்து 8 மாதத்திற்கு மேல் சாப்பிட்டு வந்தால் சுகப்பிரசவம் ஆக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.